வணக்கம். இன்றைக்கி வேர்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் ட்ராப் கேப். ஓகே, ஸோ இந்த ட்ராப் கேப்ன்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்டில் நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பேராஸ் லைன்ஸ் அதில் ஏதாவது ஒரு லெட்டரை ரொம்ப பெருசாக காட்டுறதுக்காக, ஒரு 2-3 லைனை கவர் பண்ண மாதிரி பெரிய எழுத்தாக காட்டுறதுக்காக. இது நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எந்த லெட்டரை பெருசாக்கணுமோ அந்த லெட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராப் கேப்பில் ட்ராப்டு இன் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ட்ராப்டுனா 2-3 லைனை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன் மார்ஜின்னா மார்ஜினில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ட்ராப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணும், ப்ளஸ் எத்தனை லைன்ஸுக்கு இது காமனாக நிற்கணும், அந்த லைன்ஸோடைய நம்பரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லைன்ஸ் அந்த எழுத்துக்கும் மற்ற லைன்ஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகேன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணியிருந்தோம், ஸோ ஒரு 5 லைன்ஸ்க்கு ட்ராப் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 5 லைன்ஸை கவர் பண்ணுற மாதிரி பெரிய எழுத்தாக அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா, இது மார்ஜினாக செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் லெட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராப்டில் போயிட்டு எத்தனை லைனுக்கு காமனாக அந்த எழுத்து வரணுன்றதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. வேண்டானா நான் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரே ஒரு எழுத்து ஒரு ஒரு நிறைய வேர்ட்ஸ்க்கு காமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். இந்த கண்டுகொண்டேன்னு ஒரு மூவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த கான்றதை பெருசாக காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பின்னாடி அதோட பேலன்ஸ் லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த 2 லைனுக்கும் காமன் எழுத்து எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்றது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு எழுத்து 3 or 4 லைன்ஸ்க்கு காமனாக வருதுங்கும்போது அதை நல்லா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான முறையில் நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக லுக்காக காமிக்கிறதுக்காக இந்த ட்ராப் கேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு எது காமனாக வரப்போதோ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த 2 பேரவே எடுத்துக்கிட்டேன். கண்டுகொண்டே இந்த கான்றது இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்குமே காமன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை செலக்ட் பண்ணிட்டேன். ட்ராப்டில் போய் செலக்ட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக 3 தான் அங்கே ட்ராப்டில் நிற்கும். ஸோ 3 தேவையில்லை, எனக்கு 2 போதும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ட்ராப்டில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், 2ன்னு நம்பரை கம்மி பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 லைனுக்கும் கான்ற அந்த ஒரு எழுத்து தான் காமன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது நமக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா லுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது லுக்காக க்ரியேட்டிவாக காட்டணும் அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு எழுத்தை பெருசு பண்ணி காட்டணும், காமனாக காட்டணும். இந்த மாதிரி டைமில் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் கேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக நிறைய லைன்ஸில் ஒரு லெட்டரை பெருசுப்படுத்தி காட்டுறதுக்காக. சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.